श्रीगुरुभ्यो नमः। इदं विष्णुर्विचक्रमे त्रेधानुदरे पदं समूढमस्य बाहुं सुरे विष्णोरराटमधे विष्णो व्रट्टमधे विष्णो सूरसे विष्णोर्ध्रुवमधि वैष्णवमधि विष्णवे त्वाम्। அனைவருக்கும் பெரியவர்களுக்கு நமஸ்காரம், சிறியவர்களுக்கு ஆசீர்வாதம். வருகின்ற ஆடி 32 திங்கட்கிழமை 17/8/2026 திங்கட்கிழமை அன்று நாக கருட பஞ்சமி. இந்த நாக கருட பஞ்சமி விரதம் மிகவும் சாநித்தியமானது, விசேஷமானது. அன்றைய தினம் பாம்பு புற்றுக்கு மஞ்சள் குங்குமங்கள் தெளித்து பால் மற்றும் பச்சை பயிர் ஊற வைத்து அந்த நாகலுக்கு நிவேதம் செய்து அதில் இருக்கும் புற்று மண்ணை எடுத்துன்னு வந்து தன்னுடைய சகோதரர்களுக்கு காதிலே வைத்து அந்த புற்றின் பின்பக்கம் இருக்கக்கூடிய செடியில் உள்ள முற்களினால் சிறிய சிறிய முல்லை எடுத்துன்னு வந்து தட்டு அவர்கள் நீண்ட ஆயுளோடு இருக்க வேண்டும், நமக்கு அவர்கள் என்றும் சகோதரத்துவத்துடன் இருக்க வேண்டும், சகல சௌபாகியங்களும் கிட்ட வேண்டும், நாமும் தீர்க்க சுமங்கலியாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கக்கூடிய மிக உன்னதமான விரதம். அன்று கருட பஞ்சமி என்பதினால் கருட ஸ்லோகம் தியானிப்பது அனுதினமும் தியானிக்கலாம். அதிலும் அன்றைய தினம் இந்த தியானத்தை நாம் பாராயணம் செய்தால் நமக்கு இருக்கக்கூடிய விக்னங்கள் விலகி சகலமும் சித்திக்கும் என்பது கருட புராணத்திலே கூறப்பட்டுள்ளது. ஓம் காருண்யாய கருடாய வேதரூபாய விநாதாய புத்திராய விஷ்ணு பக்தி பிரியாய அமிர்தகலசகஸ்தாய பகு பராக்கிரமாய பக்ஷிராஜாய சர்வ வக்கிர நாசனாய சர்வதோஷ சர்ப்பதோஷ விஷு சர்ப்பதோஷ விநாசனாய சரணம் பிரபத்தியே. ஹோமம் செய்வதாக இருந்தால் ஸ்லோகா சொல்லணும். சரணம் பிரபத்தியே என்பது தியான ஸ்லோகமாக கூறப்பட்டுள்ளது. ஆகவே இதை அனைவரும் அனுஷ்டித்து அனைவரும் சகல சௌபாகியங்களும் பெற்று தீர்க்க சுமங்கலியாக இருக்க வேண்டும். அன்றைய தினத்திலே சங்கல்பம் செய்யும்போது தீர்க்க சுமங்கலி வாப்தர்த்தம் புத்திர பௌத்திராபிவித்திரத்தம் சர்வதோஷ நிவாரண சித்தர்த்தம் என்று மனதிலே தானிக்க வேண்டும். சகலமும் சித்திக்கும். விஷ்ணுவின் அனுக்கிரகம் பெற முடியும். பக்ஷிராஜனாகிய கருடன் வேத ரூபானாக விளங்குவதனால் இந்த விரதத்தை அனைவரும் அனுஷ்டிக்க வேண்டும் என்று கூறிக்கொள்கின்றோம். சர்வே ஜன சுகினோ பவன்.